தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. ஒரு வினோதமான விசித்திரமான ஆணையினை DOPT அமைச்சகம் 12/1/2024 அன்று வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே DOPT அமைச்சகத்தினுடைய 19/9/2017 ஆணையின்படி ஒருவர் டிராவல் அலவன்ஸிற்கு எந்த முறையில் பயணம் மேற்கொள்ளலாமோ, அதாவது விமான பயணத்தை தவிர அவர்கள் எந்த முறையிலே பயணம் செல்லலாமோ அவர்களுக்கு என்ன என்டைட்டில்மெண்ட் என்று இருக்கிறதோ அதே என்டைட்டில்மெண்ட் என்பது LTCக்கும் பொருந்தும் என்று மிக தெளிவான ஆணையினை 19/9/2017 DOPT அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் கூட பல இடங்களில் இருந்து அந்த தேஜாஸ் ட்ரெயின் என்பது LTCக்கு பொருந்துமா என்கின்ற கேள்வி வந்திருக்கிறது. எனவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினத்துறைக்கு இது குறித்து DOPT அமைச்சகம் கிளாரிபிகேஷனுக்காக ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 13/7/2017 ஆணை என்பது தேஜாஸ் எக்ஸ்பிரஸிற்கு பொருந்தாது. தேஜாஸ் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தால் அதற்கு பொருந்தும், ஆனால் தேஜாஸ் எக்ஸ்பிரஸிற்கு பொருந்தாது என்று அந்த கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தால் அவைகளை மீண்டும் அதை சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சின்ன சந்தேகம், TA என்டைட்டில்மெண்ட்டுக்கு என்னவெல்லாம் பொருந்துமோ அவையெல்லாம் LTCக்கு பொருந்தும் என்ற பின்னாலே தேஜாஸுக்கு மட்டும் பொருந்தாது என்கின்ற தனிப்பட்ட ஒரு ஆணை என்பது தேவையா? இது எதற்காக இந்த ஆணை? அப்படி என்றால் அந்த 19/9/2017 ஆணையினுடைய அந்த முக்கியத்துவம் என்பது இழந்து போனதாகாதா? அல்லது அந்த ஆணைக்கு ஒரு முரணான ஒன்றாக இது அமையக்கூடாதா, அமைந்திருக்காதா? ஆகவே இந்த ஆணை என்பது நிச்சயமாக சரியாக இருக்காது. இது மீண்டும் ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். JCM ஸ்டாஃப் சைட் இதை நிச்சயமாக, இது போன்ற ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு டீவியேஷன், ஒரு கொள்கையினுடைய டீவியேஷன் இருந்தால் அவைகளை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அவர்கள் முன்னால் வைக்கின்றேன். என்ன நண்பர்களே, இது ஒரு தேவையற்ற செய்தியாக கூட நீங்கள் நினைக்காதீர்கள். இது போன்று முரணான உத்தரவுகள் வருவதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.